Dear students, have a nice day. Today is our 8th standard maths class. We are going to learn about construction of coordinator. This is exercise 5.4, our first Roman letter, first question. So, இந்த ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி என்ற ஒரு கோஆர்டினேட்டர் இருக்குது. இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிவன் மெஷர்மெண்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் வந்து போட போகிறோம். இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபேர் டயக்ராம் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபேர் டயக்ராம் போட்டுட்டு நம்ம இதுக்கான ஏரியாவும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் பார்ப்போம். ஸோ கோஆர்டினேட்டர் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஸோ கோஆர்டினேட்டர் வந்து ஒன் ஆஃப் த ரெக்டாங்கிள் தான். ஸோ இது எல்லா சைட்ஸும் வந்து எப்படி இருக்கும், க்ளோஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபி கிவன் மெஷர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு கோஆர்டினேட்டர் இங்கே வந்து ரஃப் டயக்ராமில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஸோ இங்கே நம்மளுக்கு கோஆர்டினேட்டரில் ஏபின்றது பேஸ் லைனாக இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் கீழே இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிசி. பிசி இஸ் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இந்த பிசி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் தட் மீன்ஸ் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சிடி. சிடி வந்து நம்மளுக்கு மேலே இருக்குது. ஸோ சிடியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3.8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு டிஏ. டிஏன்றது 4.4. ஸோ இங்கே இருக்குது. ஸோ 4.4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஏசி. ஏசின்றது டயகனலாக இருக்குது. ஸோ ஏசியோடைய சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 6.2 சென்டிமீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ரஃப் டயக்ராம் எப்படி வரையுதுன்னு தெரிஞ்சாச்சு. அண்ட் தென் மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி எழுதுதுன்னு தெரிஞ்சாச்சு. ஸோ நம்மளுக்கு ரஃப் டயக்ராம்ன்றது நம்ம ஒரு அப்ராக்சிமேட்லி இந்த மாதிரி டயக்ராம் வரும் அப்படின்னு நம்மள ஒரு யூகம் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை போட்டு இதே மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம ஃபேர் டயக்ராம் போடும்போது நம்மளுக்கு நம்மளுடைய ஷேப் வந்து இதே மாதிரி வருமானா ஒரு சில டயக்ராமில் வரும், ஒரு சில டயக்ராமில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். பட் இது ரஃப் டயக்ராம் வச்சு தான் நம்ம இப்போ ஃபேர் பண்ண போகிறோம். பிகாஸ் எந்தெந்த செட்க்கு எந்தெந்த மெஷர்மெண்ட் நம்ம ரஃப்ல எழுதிட்டோம்னா ஃபேர் வந்து இதே பார்த்து நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம லைனோ ஆர்க் அடிக்கும் போதும் நம்மளுக்கு ஈஸியாக வந்து புரியும். அதுக்காக தான் ரஃப் டயக்ராம் போடுறது. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபேர் டயக்ராமில் பேஸ் லைன் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிப்போம். பேஸ் லைன் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி. ஸோ கீழே இருக்க லைன் வந்து நம்மளுக்கு ஏ அண்ட் பி தான் பேஸ் லைன். ஸோ ஏ அண்ட் பி வந்து மெஷர்மெண்ட் 5 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுடைய ரூலர் எடுத்துப்போம். இது ஸ்கேல்னு சொல்லலாம், ரூலர்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5 சென்டிமீட்டருக்கு லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் கீழே தள்ளி வரைஞ்சிக்கோங்க. பிகாஸ் நம்ம பேஸ் லைன் வரைய போகிறோம். மேலே தான் மேலே இருக்க பாயிண்ட்ஸ், அதாவது இதுக்கு மேலே தான் அடுத்த பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால நம்ம பேஸ் லைன் கொஞ்சம் தள்ளி கீழே வரைஞ்சிப்போம். இப்போ நம்மளுக்கு பேஸ் லைன் வந்து 5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ 5 சென்டிமீட்டர் நம்மளுடைய ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் இந்த 0 பாயிண்ட்ல இருந்து இந்த 5 வரைக்கும் டாட் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, ஸோ எப்படி மெஷர் பண்ணிருக்குன்னு பாருங்க. ஸோ ஸ்கேலில் இந்த சென்டிமீட்டர் இல்லை 0 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து 5 எங்க இருக்கோ அங்கே கரெக்டாக வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். இதுதான் ஏ அண்ட் பி பேஸ் லைன். ஸோ லைன் வரைஞ்ச உடனே நம்ம அந்த மெஷர்மெண்ட்டையும் அண்ட் தென் இதுக்கான லைன் நேமையும் நம்ம எழுதிக்கணும். இதோடைய நேம் ஏ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி. ஓகே, ஸோ இது ஏபி பேஸ் லைன் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ரஃப் டயக்ராமை பார்ப்போம். ரஃப் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஏபி நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிசி. ஸோ பிசியிலிருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் போதும். கரெக்டாக பிலேருந்து சிக்கு. நெக்ஸ்ட் இதே பாயிண்ட் இன்னொரு லைன் வந்து ஜாயின் ஆகுது. தட் மீன்ஸ் டயகனல் வந்து ஜாயின் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா ஏலேருந்து சி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 6.2 சென்டிமீட்டர். கரெக்டா? ஸோ இப்போ இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்ல நம்மளுக்கு எந்த மெஷர்மெண்ட்டு 4.5 அப்படின்ற மெஷர்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம ஆர்க் பண்ணலாம். அப்படின்னா ஏலேருந்து சி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஆர்க் அடிக்கலாம். ஆனால் பட் நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வந்து பிசி கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் நான் பிசி எடுத்துக்கிறேன். பிசியிலேருந்து 4.5க்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், லைன் வந்து வரைய போகிறேன். இந்த லைன் வரையணும்னா நான் வெறும் ஸ்கேல் வச்சு இங்கே லைன் வரைய முடியாது. ஸோ நான் ஃபேர் டயக்ராமில் பிலேருந்து சிக்கு ஆர்க் அடிக்க போகிறேன். ஸோ ஆர்க் அடித்து இங்கே ஒரு ஆர்க்கும், ஸோ ஏலேருந்து சிக்கு ஒரு ஆர்க்கும் அடித்து ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம் தான் சீன் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஸோ அதை பார்க்கலாம்.
Now listen students, இப்போ நம்மளுக்கு Bல இருந்து C பாத்தீங்கன்னா 4.5 cm. இப்போ நம்மளுக்கு காம்பஸ் தேவை. இந்த காம்பஸ் வச்சு தான் நான் ஆர்க் அடிக்க போறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் Bல இருந்து Cக்கு 4.5 cm மெஷர் பண்ண போறேன். அது எப்படின்னு பாத்துக்கோங்க. உங்களுடைய காம்பஸ்ல நல்லா ஷார்ப் பண்ணி இந்த மாதிரி பென்சில் பாயிண்ட், அதாவது இந்த ஊக்கும் இந்த பென்சிலுடைய ஊக்கும் என்ன இருக்கணும், ரெண்டும் ஈக்குவலா வர மாதிரி நம்ம போட்டுக்கணும். அண்ட் தென் இப்போ நான் வந்து மெஷர் பண்ண போறேன். எப்படி மெஷர் பண்றேன்னு பாருங்க. ஸோ இப்போ Bல இருந்து Cக்கு தான் நான் போட போறேன். அப்போ Bன்றது 0, Cன்றது 4.5 அப்படின்னு நினைச்சுங்க. அப்போ 0ல இருந்து 4.5க்கு நான் மெஷர் பண்ண போறேன். ஸோ 0னா நான் ஸ்கேல்ல வந்து எங்க சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த சென்டிமீட்டர் இல்ல 0ன்னு ஸ்டார்ட் ஆகும் உங்களுடைய ஸ்கேல்ல, அதுதான். ஸோ அந்த பாயிண்ட்ல இந்த ஷார்ப் பாயிண்ட்டை வச்சுக்கணும். ஓகே, ஸோ வச்சுட்டு அண்ட் தென் 4.5 தானே சொல்லியிருக்காங்க. 4.5ன்றது நம்மளுடைய ஸ்கேல்ல எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4க்கும் 5க்கும் மிடில் இந்த சின்ன லைன் வருது பாத்தீங்களா, இதுதான் 4.5. ஸோ ஒரு சில பேர் 5ல எடுத்துன்னு போய் வச்சுடுவேன். ஓகே, ஒரு சில பேர் 4ஓட ஸ்டாப் பண்ணிடுவேன். இந்த பென்சில் பாயிண்ட் வந்து எங்க வைக்க போறேன்னா நான் 4.5, தட் மீன்ஸ் இந்த லைன்ல வந்து நான் வைக்க போறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது எப்படி வைக்கிறதுன்னு சொல்றேன். ஸோ இங்க 0ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த ஷார்ப் பாயிண்ட்டையோ அண்ட் தென் இதை கொஞ்சம் நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பாத்தீங்களா கரெக்டா இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணிட்டு நம்ம ஸ்கேல் எடுத்துருவோம். இந்த ஸ்கேல் எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஷார்ப் பாயிண்ட்டை Bல வச்சுட்டு இங்க மேல ஒரு ஆர்க் இப்படி ட்ரா பண்ண போறேன். இந்த ஆர்க் வரையும் போது சும்மா ஒரு சிங்கிள் ஒரே ஒரு லைன் தான் நம்ம இப்படி ட்ரா பண்ணணும். ஓகேயா, அதை வச்சுட்டு ரொம்ப அழுத்திலாம் போட்டுட்டு இருக்காதீங்க. சும்மா ஒரே ஒரு லைன் இப்படி போட்டா போதும். ஓகே, ஸோ எப்படி போட்டிருக்கேன்னு பாத்தீங்களா, நல்லா Bல இருந்து மேல. ஓகே, பிகாஸ் நம்மளுக்கு ரஃப் டயக்ராம் பார்த்தீங்கன்னா Bல இருந்து C வந்து அப்ல தான் இருக்கு. ஸோ இங்க இருந்து நம்ம ஆர்க் அடிக்கணும். ஸோ அப்போ Bல வந்து ஷார்ப் பாயிண்ட் வச்சுட்டு உடைய பென்சில் பாயிண்ட்டை இங்க வச்சு நீ ஒரு சின்னதா ஒரு ஆர்க், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ லைன் போடக்கூடாது. ஏன்னா நம்ம ஏல இருந்து சிக்கு வந்து ஒரு லைன் போகுது. ஸோ இந்த ஆர்க்கே சேர்த்து அடிச்சுட்டு ரெண்டு ஜாயின் ஆகிறதுல நம்ம லைன் ஜாயின் பண்ணலாம். இப்போ ஏல இருந்து சிக்கு இதே போல நம்ம மெஷர் பண்ண போறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஏல இருந்து சி பாத்தீங்கன்னா 6.2 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ இந்த ஷார்ப் பாயிண்ட் இந்த 0லயும் அண்ட் தென் பென்சில் பாயிண்ட் 6.2னா 6க்கு அப்புறம் 2 பாயிண்ட். ஓகே, 6க்கு அப்புறம் 2 பாயிண்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கணும். ஓகே, கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ 0 வந்து அந்த சென்டிமீட்டர் அப்படின்ற பாயிண்ட்ல இருக்கு. 6.2ன்றது 6க்கு அப்புறம் 2 லைன்ஸ். ஸோ 6 இது பார்த்தீங்களா, 6 இங்க இருக்கு. 6க்கு அப்புறம் 1 2 லைன்ஸ். அதுல வந்து பென்சில் பாயிண்ட்டை நம்ம வச்சுக்கணும். ஸோ இதை வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏல இருந்து தானே சிக்கு நம்மளுக்கு 6.2 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இந்த ஷார்ப் பாயிண்ட்டை ஏல வச்சிடணும். ஓகே, ஷார்ப் பாயிண்ட்டை ஏல வச்சுட்டு ஷார்ட் பாயிண்ட்டை ஏல வச்சிடுங்க. ஸோ ஏல வச்சுட்டு நம்ம இந்த ஆர்க் ப்ரீவியஸ் ஆர்க் இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணணும். ஓகே, இந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை ஒரு சின்னதா ஒரு லைன் போட்டு கட் பண்ணணும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஏல இருந்து பாத்தீங்கன்னா 4.2 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு ஆர்க் அடிச்சிருக்கோம். 4.5க்கு நம்ம ஆர்க் அடிச்சிருக்கோம். அண்ட் தென் ஏல இருந்து பார்த்தோன்னா இதே ப்ரீவியஸ் ஆர்க்கை நம்ம 6.2 மெஷர் பண்ணி ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ஷேப்ல வந்து இது பார்த்தா தெரியுது. இப்போ இந்த பாயிண்ட் தான் சி. இப்போ நம்ம இதை சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிப்போம். சி அப்படின்னு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கு கட்டாச்சு பாத்தீங்களா, இது எக்ஸ் ஆர்க். ஸோ இந்த ஆர்க்ல இருந்து தட் மீன்ஸ் இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம சியை ஜாயின் பண்ண போறோம். இந்த பாயிண்ட்ல இருந்து ஏவை ஜாயின் பண்ண போறோம். எப்படின்னா நம்ம ஸ்கேல் வச்சுதான், எதுவும் மெஷர்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே வந்து நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி ஆர்க் அடிச்சாச்சு. ஸோ நம்ம இப்படி வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், லைன் வந்து ஒன்று டிரா பண்ண போறோம். ஓகே, ஸோ சில இருந்து பி வந்து லைன் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது சில இருந்து ஏக்கு வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ஸோ ட்ரா பண்ணியாச்சு. ஸோ ட்ரா பண்ணிட்டு ஸ்கேல் எடுத்தோன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு இது மெஷர்மெண்ட் எழுதிப்போம். பில இருந்து சிக்கு பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர். கரெக்டா? நெக்ஸ்ட் ஏல இருந்து சி பார்த்தீங்கன்னா 6.2 சென்டிமீட்டர். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா டி. ஸோ டிக்கும் நம்மளுக்கு ரெண்டு லைன் வருது. ஸோ சில இருந்து டி ஒரு லைன், ஏல இருந்து டி ஒரு லைன்.
ஓகே, அதோடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3.8 சென்டிமீட்டர். ஏலிருந்து டி பார்த்தீங்கன்னா 4.4 சென்டிமீட்டர். ஸோ இங்கேயும் இதே போல தான் சியிலிருந்து டிக்கு 3.8 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணி காம்பஸில் மெஷர் பண்ணி ஒரு ஆர்க் போட போகிறோம். அதே போல் ஏலிருந்து டிக்கு 4.4 சென்டிமீட்டருக்கு ஆர்க் அடிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்க் வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதாவது காம்பஸில் மெஷர் பண்ணி ஆர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சியிலிருந்து டிக்கு பார்த்துருவோம். 3.8 சென்டிமீட்டர் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம் ஸ்கேலில். ஸோ ஸ்கேல் எடுத்தாச்சு. ஸ்கேல் பார்த்தீங்கன்னா இதில் 3.8 எங்கே வரும், 3.8 எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 3க்கு அப்புறமா நம்மளுக்கு 8 லைன் 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த லைனில் வந்து நம்மளுக்கு பென்சில் பாயிண்ட் வரும். இங்கே நம்ம ஷார்ப் பாயிண்ட் வச்சுப்போம். கரெக்டாக? ஸோ நம்ம இப்போ இதை மெஷர் பண்ணலாம். எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போது 0 பாயிண்ட் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல பென்சில், அதாவது தட் மீன்ஸ் ஷார்ப் பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0.5 தான் இருக்கு, கொஞ்சம் காம்பஸை பெருசு பண்ணிப்போம். பண்ணிட்டு திரும்ப வைக்கலாம். இப்போ அதிகமாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ வரக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி வந்து ஏரியா கண்டுபிடிக்கும் போது இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் லென்த் பண்ணிப்போம். 8 சென்டிமீட்டர் வச்சாச்சா? ஸோ 0 பாயிண்ட்ல வச்சாச்சு, இங்கே 8ல் வச்சாச்சு. கரெக்டாக இருக்கா நம்மளுக்கு? ஸோ மெஷர்மெண்ட் கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சியில் வந்து ஷார்ப் பாயிண்ட்டை வச்சுட்டு பென்சில் பாயிண்ட் வந்து ஆப்போசிட் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஆர்க் வந்து ட்ரா பண்ண போறோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஆர்க் வந்து சும்மா ஒரு சின்னதாக கர்வ் ஷேப்ல நம்ம ஆர்க் இது மாதிரி போட்டால் போதும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏலிருந்து டிக்கு 4.4 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அகெயின் மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா 0 பாயிண்ட்ல வந்து பென்சில் வச்சாச்சு. 4.4னா 4க்கு அப்புறம் ஒரு 4 லைன் வந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம மெஷர் பண்ணலாம். கரெக்டாக 4.4 நம்மளுக்கு இங்கே இருக்கு. பார்த்தீங்களா? ஓகே, 4க்கு அப்புறம் 4.5, 5க்கு முன்னாடி 4.4. கரெக்டா? ஸோ நம்ம மெஷர்மெண்ட் 4.4. இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பென்சில் பாயிண்ட் வந்து கரெக்டாக 4.4ல இருக்கு. ஷார்ப் பாயிண்ட் வந்து தட் மீன்ஸ் இந்த ஊக்கு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷார்ப் பாயிண்ட் வந்து 0ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், 4.4 அப்படின்றது ஏலிருந்து டிக்கு போகுது. ஸோ ஏலிருந்து டிக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏல வந்து ஷார்ப் பாயிண்ட் வச்சுட்டு டிக்கு ஒரு ஆர்க் சின்னதாக கட் பண்ணால் கூட போதும். ரொம்ப பெருசாக நம்ம கட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு ஆர்க்கோ ஜாயின் ஆகிற இந்த இடம் தான், அது பேர் தான் டி. இப்போ இங்கேருந்து ஒரு சின்ன லைன் போட்டு சியை வந்து ஜாயின் பண்ணிட போகிறோம். ஸோ இங்கேருந்து இப்படி ஸ்கேல் வச்சு, இது மெஷர்மெண்ட்லாம் இல்லை, சும்மா நம்ம இப்படி வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணோம், அவ்வளோதான். ஓகே, இங்கே வந்து நம்ம இப்படி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிப்போம். ஸோ நம்ம லைன் ஜாயின் பண்ணியாச்சு. லைன் ஜாயின் பண்ண உடனே இது எவ்வளோ சென்டிமீட்டர் நம்ம எழுதிக்கணும், 3.8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் டிலேருந்து ஏலேருந்து டி வந்து ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தோம்னா 4.4 சென்டிமீட்டர். ஸோ இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம கொடுத்துருக்கிற ரஃப் டயக்ராம் வச்சு நம்ம ஃபேர் டயக்ராம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ ஏரியான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோஆர்டினேட்டருடைய ஏரியா ஃபார்முலா வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஏரியா ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப் இன்டூ டி இன்டூ H1 plus H2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஆஃப் அப்படின்றது நம்ம ரெகுலராக அப்படியே போட்டுருவோம். டி அப்படின்றது டயகோனல். ஸோ இதுதான் வந்து டயகோனல், இதுதான் டி வேல்யூ. ஓகே, ஸோ டின்றது 6.2. பட் H1 H2 நமக்கு தெரியுமா? ஸோ ஹைட் வந்து இங்கே நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இது மெஷர்மெண்ட்ஸ்க்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செட் ஸ்கொயரை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ செட் ஸ்கொயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ செட் ஸ்கொயர் இந்த மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் செட் ஸ்கொயர். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஹைட் வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இந்த டயகோனல் கோடு மேலே ஸோ இந்த செட் ஸ்கொயர் வச்சுக்கோங்க, இந்த ஸ்கொயர் ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்க. இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி பர்பண்டிகுலர் பைசெக்டார் நம்ம வந்து இருக்கும்ல, தட் மீன்ஸ் பர்பண்டிகுலர் லைன். ஸோ அதுதான் வந்து இது வந்து மூவ் பண்ணிகிட்டே வரும்பொழுது கரெக்டாக இந்த டி பாயிண்ட்ல இங்கே வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும்.
ஸோ இந்த மாதிரி வரும்போது இந்த டி பாயிண்ட்ல டச் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டச் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும், அங்க ஒரு டாட்டர் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி டாட்டட் லைன் வந்து பண்ணிக்கணும். இதுதான் வந்து H1. ஸோ நீங்கள் செட் ஸ்கொயர் இப்படி பிளேஸ் பண்ணி டாட்டர் லைன் வரைஞ்ச பேர் இங்கேயே நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். இங்கே 0, ஸோ 2க்கு அப்புறம் 6 லைன்ஸ், அப்போ 2.6ன்றது தான் H1 உடைய பாயிண்டாக இருக்கும். ஸோ இதே செட் ஸ்கொயரை நீங்கள் அப்படியே ஆப்போசிட் திருப்பிடணும். ஸோ இந்த லென்த்தாக இருக்கிறத வந்து நம்ம இப்போ ஆப்போசிட் திருப்ப போகிறோம். ஸோ ஆப்போசிட் திருப்பிட்டு இங்கே வச்சுக்கணும். இந்த செட் ஸ்கொயர் அப்படியே இந்த டயகோனலுக்கு ஆப்போசிட் இப்படி திருப்பிட்டீங்கன்னா இங்கே பிளேஸ் ஆகிடும். ஸோ இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே வச்சுட்டு இப்படி பிளேஸ் பண்ணிடணும். ஸோ இப்படியும் பிளேஸ் பண்ணலாம். ஸோ இல்லை நான் இந்த சைட் பிளேஸ் பண்ணல, நான் வந்து கீழேருந்து பிளேஸ் பண்ணிடுறேன்னா அது நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ நான் ஆல்ரெடி நான் பிளேஸ் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதை எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பாருங்கள், கரெக்டாக இந்த லைனில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜாயின் ஆகிடும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி வரும்போது இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கேருந்து டாட்டர் லைன் வச்சுக்கணும். வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுடைய மெஷர்மெண்ட் தெரியும். ஸோ மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.6 அப்படின்ற மெஷர்மெண்ட் வருது. ஸோ 3.6 அப்படின்றத நம்ம இங்கே எழுதிடுவோம். ஸோ அப்போ H2 உடைய வேல்யூ 3.6. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய குவாடினேட்டரல். இதில் H1 H2 உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நம்ம செட் ஸ்கொயரை வந்து பிளேஸ் பண்ணும் போதே நம்மளுக்கு மெஷர்மெண்ட்ஸ் அந்த செட் ஸ்கொயர்லேயே தெரிஞ்சிடும். ஸோ அதையே நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு பர்பண்டிகுலர் லைனாக இருக்குது. ஸோ இது H1 H2. இப்போ இந்த H1 H2 வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். H1 வேல்யூ 2.6 ப்ளஸ் H2 உடைய வேல்யூ 3.6. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 1/2 6.2 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ 2.6ஐயும் 3.6ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6.2 தான் வரும். ஸோ 6.2 அப்படின்ற நம்பர் போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்துல எது வேணாலும் நம்ம 2 வச்சு கேன்சலேஷன் பண்ணலாம். 2 1s are 2, 3 2s are நெக்ஸ்ட் 1s are. ஸோ அப்போ 3.1 into 6.2. ஸோ இதை நம்ம இப்போ மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 3.1 into 6.2. ஸோ மல்டிபிள் பண்ணோம்னா 2 1s are 2, 2 3s are 6, 6 1s are 6, 6 3s are 18. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம இங்கே வைக்கணும்னு அவசியமே இல்லை, பாயிண்ட் வைக்காம அப்படியே போட்டுட்டே வருவோம். இப்போ ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணா 2 2 இங்கே பேலன்ஸ் 1, ஸோ பேலன்ஸ் 1 வரும். ஸோ 19.22. ஸோ 19.22 எப்படி இங்கே 2 வச்சுன்னா இங்கே 2 டிஜிட்டுக்கு பிஃபோராக நம்மளுக்கு பாயிண்ட் இருக்கு. இங்கே ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட். ஸோ அதனால 1 2 பிளேஸ்க்கு முன்னாடி நான் பாயிண்ட் வச்சாச்சு. ஸோ 19.22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லாட்டி SQ.cm அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ இது வந்து ஏரியா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நம்ம இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 19.22. ஓகே, இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்மு. We see the next class. Thank you, students.